பேதுருவும் யோவானும் ஒரு ஆலயத்துக்குள்ள போனாங்க. அப்ப ஆலயத்துக்கு போகும்போது அங்க பிறவியிலேயே முடந்தமான ஒரு முடந்தன், அதாவது சப்பானின்னு போட்டிருக்கிறது தானே. இவன் ஏதோ தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க ஏறி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போன கேஸ் இல்லை ஏதோ புல்லட்டை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி காலம் முறிஞ்சு போன கேஸ் இல்லை. பிறவியிலேயே தாயின் கற்பத்திலேயே முடந்தனாக பிறந்த ஒருத்தன். நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த நீங்க அந்த ஆலயங்களுக்குள்ள போகும்போது 38 வருஷமாகட்டு பெரிய பாடு அந்த குளத்தங்கரையில் ஒருத்தன் கிடந்தான், அவனையும் நீங்க தூக்கி விட்டீங்க. அந்த யாயிர் மகளை வீட்டுக்கு தேடி போய் உயிரோட எழுப்பினீங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு பாடியையும் ரோட்டில் கிடந்த அந்த நயும் விதவையுடைய பிள்ளையையும் அந்த சுடுகாட்டுக்குள்ள இருந்த லாசரையும் 3 பாடிகளை நீங்க எழுப்பி விட்டீங்க. ஆனா இந்த முடந்தனும் நீங்க ஆலயத்துக்கு போகும்போது அங்கதான் இருந்திருப்பான். ஆனா நீங்க ஏன் அவனை எழுப்பி விடல? சில விஷயங்களை நானே செய்வேன், சில விஷயங்களை என் பிள்ளைகளை கொண்டு செய்ய வைப்பேன்.